ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். ஏப்ரல் 28ஆம் தேதியாக இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ₹130 விலை குறைந்த நிலையில் மாலை இரண்டாவது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று காலையில் தங்கத்தோட விலை கிராமிற்கு ₹130 விலை குறைந்து 22 கேரட் ஒரு கிராம் ₹14,100 ஒரு சவரன் 1,12,800 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் ₹15,382 ஒரு சவரன் 1,23,056 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலை கிராமிற்கு ₹5 விலை குறைந்து ஒரு கிராம் வெள்ளி ₹265 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று மாலை இரண்டாவது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாங்க. தற்பொழுது மதியம் 2:30 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வீஸ் லெவலில் தங்கத்தோட விலை சற்று மீண்டும் குறைய தாங்க தொடங்கியிருக்கு. ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் ₹14,100. அதுவே கடையோட ரேட் ₹14,025 விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று மாலை இரண்டாவது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சர்வீஸ் செலவில் விலை குறைஞ்சிருக்குங்க. இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு 12 பைசா நமக்கு வீக்காக இருக்குது. இருந்தாலுமே இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ வச்சுட்டு நம்மளுக்கு இரண்டாவது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. எவ்வளோ வரைக்கும் விலை குறையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தற்பொழுது 22 கேரட் ஒரு கிராம் மார்க்கெட் ப்ரைஸ் ₹14,100 விற்பனை செய்யப்படுறது இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து கிராமிற்கு ஒரு ₹70 ₹150 வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ கடையோடைய ரேட்டோ இல்லை மார்க்கெட் ப்ரைஸோ சேஞ்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நிறைய பேர் கேட்குறது ஃபெட் ரேட் கட் மீட்டிங் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே 28ஆம் தேதி யூஎஸில் 28, 29ஆம் தேதி மீட்டிங் நடக்குங்க. 28ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த என்ன நியூஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரேட் கட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ என்ன நடக்கும், என்ன அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு அப்புறம் தாங்க கன்ஃபார்மாக தெரியும். ஸோ பார்ப்பாங்க. ரேட் கட் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்துன்னா இப்போ எப்படி இருக்கோ அதே நிலவரத்தில் தான் இருக்கும். இல்லை ரேட் கட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா தங்கத்தோட விலை குறையும். இல்லை ரேட் டிக்ரீஸ் பண்ணாங்கன்னா தங்கத்தோட விலை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் கச்சா எண்ணெயோடைய விலை அதிகரிக்கும் பட்சத்தில் தங்கத்தோட விலை குறையும் செய்யுங்க. ஸோ பல காரணங்கள் இருக்குது. நம்ம ஒரு காரணத்தை வைத்து மட்டும் தங்கத்தோட விலை ஏற்றம் இறக்கத்தை பற்றி சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ரேட் கட்டில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வெள்ளியோட விலையும் இப்போது மதியம் 2:30 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வீஸ் லெவலில் சற்று குறைஞ்சு தான் காணப்படுது. இன்று காலையில் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை கிராமிற்கு ₹5 விலை குறைந்து ₹265 விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுன்னா எவ்வளோ வரைக்கும் விலை குறையலான்னு பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு ஒரு ₹2 ₹5 வரைக்குமே விலை குறைவதற்கான வாய்ப்பு தான் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. சர்வீஸ் லெவலில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே சற்று விலை குறைஞ்சு தான் காணப்படுது. இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு 12 பைசா வீக்காக இருக்குதுங்க. இதுதான் தற்பொழுது மதியம் 2:30 மணி நிலவரத்தில் இருக்குது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுன்னா மாலை இரண்டாவது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதற்கிடையில் கடையோட ரேட்டோ இல்லை மார்க்கெட் ப்ரைஸை சேஞ்ச் பண்ண தெரியப்படுத்துகிறாங்க. அப்படி இல்லைன்னா இரவு 9 மணி வீடியோவில் நாளைக்கு எப்படி நிலவரம் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பார்த்துட்டு தெரியப்படுத்துகிறாங்க. தங்கம் மற்றும் வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.